புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 2 நுட்பமான பொருளின் இராச்சியம் பக்கம் 108. அவளது மாபெரும் ஆற்றல் குட்டி வடிவங்களுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. அவளது சக்தியின் மெதுவான தற்காலிக இயக்கத்தில் பலவீனமான மழுங்கிய கருவிகளை மட்டுமே பயன்படுத்த அவள் தன் இயற்கையின் தேவையாக ஏற்றுக்கொண்டாள். மேலும் மனிதனுக்கு அவரது அற்புதமான வேலையாக கொடுத்தாள். மரணத்தின் ஒரு துறையில் அரிதாகவே வாழும் ஒரு வாழ்க்கை. அதன் பகுதி அழியாத தன்மையை கூறுகிறது. ஒரு மிருகத்தனமான அரை உணர்வு உடல் ஒரு வழிமுறையாக செயல்படுகிறது, இது உலகின் மனச்சாட்சியின்மையால் கல்பிடியில் சிக்கியிருக்கும். இழந்த அறிவை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு மனம், மேலும் இந்த எண்ணற்ற சட்ட முடிச்சுகளை அணிந்து ஒரு ஆவி இயற்கையின் ராஜாவாக நிற்கிறது. ஒரு வலிமையான உறவே இந்த துணிச்சலுக்கு காரணம். இந்த அபூரண உலகில் நாம் முயற்சிக்கும் அனைத்தும் காலத்தின் பளபளப்பைத் தாண்டி அதன் தூய யோசனை மற்றும் உறுதியான மீறல் வகையை ஒரு முழுமையான படைப்பின் குறைபாடற்ற திறமையில் எதிர்நோக்குகிறோம் அல்லது திரும்பிப் பார்க்கிறோம். கடந்து செல்லும் வடிவங்களில் முழுமையானதைக் கைப்பற்றுவது, காலத்தால் உருவாக்கப்பட்ட விஷயங்களில் நித்தியத்தின் தொடர்பை நிலைநிறுத்துவது, இதுவே இங்கு முழுமையின் விதி. இங்கே ஒரு துண்டு சொர்க்கத்தின் வடிவமைப்பு பிடிக்கப்பட்டது, இல்லையேல் பெரிய வாழ்க்கையை நாம் ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது, பரவசமும் பெருமையும் இருக்க முடியாது. நமது மரண நிலையின் சிறிதளவு கூட, வெளிப்புற வடிவத்தின் இந்த சிறைச்சாலையில் கூட, தவறாத சுடர்க்கான ஒரு அற்புதமான பாதை நரம்பு மற்றும் மூளையின் மொத்த சுவர்கள் வழியாக இயக்கப்படுகிறது. ஒரு ஸ்பிளண்டர் அழுத்துகிறது அல்லது ஒரு சக்தி உடைகிறது, பூமியின் பெரிய மந்தமான தடையாக இருக்கிறது. சிறிது நேரத்தில் அகற்றப்பட்டு, மனச்சாட்சியற்ற முத்திரை நம் கண்களில் இருந்து அகற்றப்பட்டு, படைப்பாற்றலின் பாத்திரங்களை வளர்க்கிறோம். ஒரு தெய்வீக ஆச்சரியத்தின் உற்சாகம் நம் வாழ்வில் பரவுகிறது, ஒரு மர்மமான அசைவு உணரப்படுகிறது, ஒரு மகிழ்ச்சியான வேதனை நம் கைகால்களில் நடுங்குகிறது, அழகின் கனவு இதயத்தில் நடனமாடுகிறது.